ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் மேக்ஸ் நோட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. காலையிலே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சம்மு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆடுங்களை பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்துலேயே கட்டிட்டாங்க. வெளியே போகிறேன் அப்படின்றதுனால ஆடெல்லாம் பார்த்துக்க முடியாது இல்லைங்களா. அதனால் பசங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வீட்டுக்கு தாங்க, எங்கள் வீட்டுக்காருடைய அப்பா வீட்டுக்கு. ஓகேங்களா. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி கூடயும் அவங்க பெரியம்மா கூடயும் இருக்காங்க. இப்போ நாங்கள் போகிற வீடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீடு. ஓகேங்களா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்காரருடைய தம்பி ஒய்ஃபு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்த. பூ கட்டிகிட்டு இருந்தோம். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க பொம்மை படம்லாம் பார்த்துக்கிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க எதனா வேலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. பெருசாலாம் டிஸ்டர்ப் பண்ணலை. நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த இதுவும் தெரியாதுங்க சாமி கும்பிட்றத பற்றிலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் எதனா சொல்கிறாங்கன்னா அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் எதனா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தாங்க நமக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய அம்மா. ஓகேங்களா. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா. அவங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் தான் வெளியே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான். அவங்க வீட்டில் இருந்தோம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பி பசங்க கூடலாம் விளையாடிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிற கோழிங்க. ஓகேங்களா. அவங்களும் வளர்க்குறாங்க. இது என்ன கோழின்னு தெரிலங்க, நல்லா ஹைட்டாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிக்கிறதெல்லாம் இருக்காதுங்க. ஓகேங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டேன் அப்படின்றதுனால டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியலங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். என்னென்னலாம் சின்னதாக வீடியோ எடுக்க முடிஞ்சதோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இது ஏதோ சாமி வர்றது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னவோ பண்ணுறாங்கங்க. அது பேர் கூட என்னதுன்னு நமக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம என்னதான் ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் ஒரு ஹிந்துவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னமும் இதெல்லாம் கற்றுக்கல. இதான் இப்போ தான் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறாங்க. ஓகேங்களா. இப்படி தாங்க பண்ணாங்க. அந்த கூழெல்லாம் சாமிக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெளியெல்லாம் வச்சு ஊற்றுனாங்க. பசங்களை வீந்து கும்பிடுங்கன்றாங்க. அவங்களுக்கு தெரியல எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் அதெல்லாம் பழக்கம் பண்ணுறது கிடையாதா பசங்களை. அதனால் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரும் கம்பல் பண்ண மாட்டார். அது வந்து அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் ஒரு வெளியே அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் பசங்களுக்கு தெரியலையா, அப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க பசங்களும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூழ்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. எங்கள் மாமனார் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊர் கோவிலுங்க. கோவிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். பாருங்கள், இதுதான் அவங்களுடைய ஊர் கோவில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி வெட்டுறது, அப்புறம் ஆடு வெட்டுறது இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தா பயமாக இருந்தது. பாவம் அந்த வாயில ஜீவனை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டவங்க. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கோலங்க, பெரிய கோலத்துலேயே. அந்த கோலத்தை மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால் அதை மட்டும் போட்டுட்டேன். இது தாங்க எனக்கு தெரிஞ்ச கோலம், பெரிய கோலத்துலேயே. நல்லா போட்டிருக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் மூலமாக தான் கற்றுப்பேன். யாரும்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வீடு தெரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா. இதை தான் 3 அடுக்கு இருக்கும் மாடி வீடு. மாடி மேலே இருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய தம்பியும் அவங்க ஒய்ஃபும் இருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. திருக்கோள்குன்றத்துலேருந்து அந்த மலை, அந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா மாடி மேலே இருந்து பார்த்தா நல்லா சூப்பராக தெரியும். நிறைய பேரால் வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி இடத்தெல்லாம். அவங்களாம் பார்க்க முடியாதவங்களாம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் மொட்டை மாடிக்கு தான் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன் காற்றே தேவையில்லை. நல்லா காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக அடிக்கும். அந்த இடத்துலையும் பின்னாடி பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய கோவில் இருக்குங்க. அதே மாதிரி மலைலாம் காமிக்கிற பாருங்கள். அது தெரியுது இல்லைங்களா. இந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கோள்குன்றத்தில் இருக்கிற மலை. ஓகேங்களா. மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கும். நான் இது வரலும் போனதே கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆக போகுது. ஆனால் இது வரலும் ஒரு வாட்டி கூட அந்த கோவிலுக்கு மேலே நான் ஏறினதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் நான் கூட்டிகிட்டு போக மாட்டார். நான் கேட்டு பார்க்குறேன். ஓகேங்களா. ஒரு வாட்டி கண்டிப்பாக போனேன் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா
வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குங்க. வண்டி போகிற சவுண்டு கூட அவ்வளோ கிளியராக கேட்கும். காக்கா குருவி கத்துறது எல்லாமே கிளியராக கேட்கும். இந்த வீடியோவில் படிக்கிறத பற்றி போடலை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. டெய்லி வீடியோ போடணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை தானே எடுத்து போட முடியும். நான் இன்றைக்கி வெளியே வந்ததுனால இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் அமைக்கோங்க. எதனா ஒரு கமெண்ட் இருக்குது, உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. இதில் எந்த டவுட்டும் வராது. சரி, ஓகேங்க, பாய்.